வணக்கம் மக்கள் எல்லாத்துக்கும். இல்லை நல்லா இருக்கீங்களா? நான் சொல்லியிருந்தேன் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு, எங்கள் சொந்த ஊருக்கு ஒட்டஞ்சத்திரம். அங்கே வந்தன்னைக்கு வீடியோ போட்டு பார்த்துருப்பீங்க. இப்போ அதை வேலை முடிஞ்சிருச்சு. நான் ரிட்டர்ன் ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருக்கேன். அங்கே இருக்கிறதுக்கு எங்கள் அப்பா இல்லை எங்கள் அம்மா இருந்திருக்கணும். எங்கள் அப்பா இறந்து 15 வருஷம் ஆயிடுச்சு. அப்பாவுடைய இழப்பு, அப்பா செஞ்ச என்னென்னலாம் செஞ்சிட்ருப்பார், எப்படிலாம் கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறது வந்து என்னுடைய 2 கண்களில் இன்னும் கண்ணீராக வடிச்சுட்டு நான் நினச்சிட்ருக்கிறேன். ஏன்னா நேற்று எனக்கு கோர்ட்டில் கேட்கும்போது அப்பா செல்லப்பா கவுண்டர் உங்கள் அப்பாவா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் எங்கள் அப்பா அப்படின்னு. அப்படி சொல்லும்போது எங்கள் அப்பா பற்றி சொல்லும்போது எனக்கு கண்ணில் அப்படியே தண்ணி வந்துருச்சு. அந்த இடத்துல நான் ஃபீல் பண்ணி தான் சொன்னேன். எங்கள் அப்பாவை நினச்சி நான் அழுதேன். அதை பற்றி நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுருப்பாங்க, எப்படியெல்லாம் வந்திருப்பாங்க, எப்படியெல்லாம் குழந்தைகளை பார்த்துருப்பாங்க. அவங்க என்னை மட்டும் பார்க்கலையே, எல்லாமே குழந்தைங்க தான் பார்த்தாங்க. 2 அண்ணா 2 பேர்த்தையும் தான் நல்லா தானே பார்த்தாங்க. என்ன சொல்கிறதுன்னா, அவங்க உழைப்பில் தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வேறு எங்கள் அண்ணாவும் உழைப்பிலாம் நான் என்ன எதுவும் பண்ணல, ஒன்றும் செய்யலாம். எங்கள் அப்பா எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சாங்க, எப்படியெல்லாம் வேதனைப்பட்டாங்க, எப்படியெல்லாம் என்னை பார்த்துக்கிட்டாங்க எனக்கு தெரியும். அவங்க உழைப்பில் எனக்கு பார்த்துட்டாங்க. இவங்க வந்து எந்த உழைப்புலையும் அனந்தம் 2 பேர் உழைப்புலையும் எனக்கு எதுவும் செய்யலை. அவங்க எதிர்பார்க்கல எல்லாத்துக்குமே. இப்போ எனக்கு வந்து 16 பவுன் நகை போட்டாங்க. 14 பவுன் எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் 8 பவுன் செயின், ஒரு 5000 கையில் கொடுத்தாரு. பாத்திரம் மண்டை வாங்குறதுக்கு அப்படிங்கிற 2000 மட்டும் கொடுத்தாரு. இப்போ இவங்க எனக்கு தாங்க கட்டல், பீரோ, மெத்தா எல்லாம் வாங்கி கொடுத்தோன்னே எனக்கெல்லாம் ப்ரூஃப் காமிங்க எங்கே வாங்கி கொடுத்தாருன்ட்டு. அப்பா செஞ்சதை நான் உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா அப்பா வந்து இன்றைக்கி தெய்வமாக போயிட்டார். எனக்கு 15 வருஷம் ஆகிப்போச்சு. அவங்க இருக்க எத்தனை டைம் நீ அடிச்சிருப்பான் அப்பாவையும் அம்மாவையும் சொல்லு. நீ குடும்பத்துக்கு மூத்தவன், நீ எப்படி அடிச்ச அவங்கள நான் பார்த்து ஏன் அப்பா கொண்டு ஹாஸ்டலில் பார்த்தது. நான் ஒட்டஞ்சத்திரம் வந்து என் பிள்ளை படிக்க வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ கோயம்புத்தூர். அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டம். அதையெல்லாம் தாண்டி தான் நான் வந்து அப்பா வந்து பார்த்து நான் கொண்டு வந்து கார் எடுத்துகிட்டு வந்து அப்பாவை கூப்பிட்டு போய் ஒட்டஞ்சத்திரம் பார்த்துட்டு கூட தோட்டத்தில் விட்டு போட்டு அப்பப்போ நான் வந்து ஏதோ என் கையில் முடிச்சு நான் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன் அப்பாவுக்கு. யார் பார்த்தீங்க? எங்கள் அப்பா என்ன சொன்னார்? அப்போ போலீஸ் கேஸ் ஒன்று ஆச்சு, ஞாபகம் இருக்கா? அப்பா அடிச்சதுக்கு போட்டோம். அப்போ ஞாபகம் இருக்கா? அழுதுகிட்டு சொன்னார் அப்பா அந்த போலீஸ்கிட்ட, என் பிள்ளை தான் என்னை பார்க்குது, நல்லா பார்த்துக்குது. டேய், அந்த ஒரு வார்த்தை எனக்கு போதும். நீங்கள் பார்த்தீங்களா? சின்னவன் வந்து காசை மட்டும் போட்டு போயிடுவான். ஏதோ ஒன்று 1000 500 கொடுப்பான். அவ்வளோ அதுக்கு மேலே ஒன்றும் கொடுக்கல. அந்தளவுக்கு தான் கொடுத்து பண்ணிகிட்டு இருந்தா. அப்படியே அம்மாவுக்கு கொடுத்து பார்த்தா. அப்படியே அம்மாவுக்கு முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப அதிகமாக இல்லை, மாதம் ஒரு 3000 4000 அப்படி கொடுப்பா. அப்படி அதை கொடுத்ததுக்கு அவங்ககிட்ட இருந்த நகை ஒரு 5 நகை திருடிட்டு போயிட்டாவ. யாருக்கும் சொல்லாமல் திருடிட்டு போயிட்டான். அது ஒரு நாளைக்கு வரும் கண்டிப்பாக. என்ன பெரிய வீட்டு சத்தினா நீ சத்தியமாக நீ விளங்க மாட்டேன். இன்னும் வளங்க போய் முள்ள ஓடி போயிடுச்சு. இன்னும் நீ சத்தியமாக விளங்க மாட்டேன். நல்லா புரிஞ்சுக்கோ சரியா? இதோடு விட்டுருன்னு மட்டும் நினச்சிட்டு இருக்க வேண்டாம். ஆனால் சின்னவன் வந்து எது கண்டுக்காமல் அவங்க வீட்டில் அவங்க வேலை பார்த்து போயிட்டாங்க. பெரியவன் வந்து என்னென்ன பண்ணணும், என்னைய எப்படியெல்லாம் தரக்குறவா பேசணும். டேய், ஒரே ஒரு விஷயம் இருக்குதுடா, அதை நான் எடுத்து வெளியே சொன்னோன்னு வச்சுக்குவேன். அந்த இடையோட்டு இல்லை, தமிழ்நாடே கார்த்தி பிரிமுடா உன்னைய வேண்டாம். அதை மட்டும் இன்னும் நம்ம ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கிறது தெரியும். நான் வந்து அந்த இதை இன்னும் நான் வெளியே விடலை. அந்த ஒரு பாயிண்ட் நான் சத்தியமாக சொல்கிறேன், உனக்கு தெரியும் சரியா? நீ என்ன கேட்ட, என்ன பண்ணுன அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதை நான் பப்ளிக் விடாமல் வச்சுருக்கிறேன், நம்ம ஃபேமிலிக்கு தெரியும். ஆனால் ஒரு நாளைக்கு அதையும் வெளியே விட்டுருவேன் சரியா? விட்டேன்னு வச்சுக்குவேன், கார் திப்பிட்டு சாணி எடுத்து வாரி அரைஞ்சிட்டு போயிடுவாங்க. அதை மட்டும் நீ புரிஞ்சுக்கோ. நான் ஏன் இன்னும் அந்தளவுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அந்த குப்புச்சாமி, கருப்புச்சாமி, வெங்காய சாமியில் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க 3 பேர். உனக்கு உயில் அவங்க தான் கையெழுத்து போட்டாங்களாடா? அவங்க 3 அப்பாவா நம்மளுக்கு? ஏடா 3 பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க, 3 அப்பாவா? அவங்க உயில நான் செல்லப்பன் மட்டும்தான் நம்ம அப்பா நினச்சிக்கிட்டு இருந்தடா. அவங்களாம் தெய்வம்டா. அப்பா அம்மா 2 பேரும் தெய்வம் நமக்கு. உங்களுக்குலாம் தெய்வம் இல்லடா, எனக்குலாம் தெய்வம்டா அவங்க. நான் இன்ன வரைக்கும் அப்பா அம்மாவை நல்லா பார்த்து 2 பேர்த்தையுமே நல்லா பார்த்துக்கிட்டேன். அம்மா வாடா பார்த்தது, நீ பார்த்தியா? சின்னவன் பார்த்தானா? கொய்யால 3 மாதம் கொண்டு நான் கோயம்புத்தூர் வச்சு பார்த்தேன்டா. 3-4 மாசமா காசு பார்த்தா அம்மா காசு. அது அவன்லாம் கொடுக்கல, அது அம்மா காசு எடுத்து செலவு பண்ணாங்க. அங்கேருந்து யார் வந்து சமைச்சு நைட்டு பகல் தூக்கத்துக்கு எடுத்து பார்த்தது? அம்மாவை நான் தானே பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து தேவி 6 வருஷம் கொண்டு பார்த்துருக்குது. என் பொண்ணு, பெரிய பொண்ணு 6 வருஷம் கொண்டு தஞ்சாவூரில் வச்சு பார்த்துருக்குது. அது யாருக்கிட்ட போய் தெரியும்? யாருக்கும் தெரியுமா? அது நீங்கள் கொடுத்துருக்கீங்களா காசு? ஏன் அவங்க சொத்தை கொண்டு போய் அங்கே கேட்டீங்களா? அம்மா இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எங்கள் சொத்தை இந்த நகைக்காடி கொண்டு போகணும் அப்படின்னு. ஏண்டா என் பிள்ளை வாடி போடின்னு தேவடின்னு பேசுவாடா நீ? என்ன சொன்னாங்க பதில்? என் பிள்ளை இந்த பக்கம் தள்ளிவிட்டு போட்டு என் பிள்ளை பற்றி பேசுகிறேன்னு நடக்கிறத வேற திட்டுனா இல்லையா? இன்னும் என்னை திட்டு வச்சிடாதீங்க. இப்போ பொய் கேஸ் போடுறதுக்கு வந்து என்ன சொன்னேன்? பொய் கேஸு உயிர் எழுதி வச்சிருக்குதா? எவன்டா வந்து உயிர் எழுதுந்து டேட்டோட கொடுங்க. நான் நேற்று கேட்டேன் கோர்ட்டில் உன் லாயர்கிட்ட. அந்த எந்த டேட்டில் உயிர் எழுதியிருக்குது? எங்கள் அப்பா போட்ட கையெழுத்து காமி அப்படின்னு. அவங்க 3 பேர் உயிர் எழுதி கொடுத்தாங்க ஹோட்டலில். அது யாருன்னு எனக்கு தெரியாது, நீ பேர் சொல்கிற.
அது ஒரு டுபாக்கூர் கட்சி, நான் அப்படித்தான் சொல்லுவேன். யாருடா அந்த கட்சிக்காரவங்க? கட்சிக்காரனை வச்சு இதில் சைக்கிளான்னு பார்க்குறீங்களா? அப்படியா? சரி, இன்னொன்று சொல்லிக்கிறேன். இந்த கேஸ் போட வச்சதே சுப்பிரமணிய தான் சும்மா சொல்லி எல்லாத்துக்கும் சொல்லிட்டு சுப்பிரமணியோட மச்சனுக்கிட்ட நீ சொல்லியிருக்கிற. ஆனால் வெங்காய கருப்புனே சுப்பிரமணியோட மச்சனுக்கு நீ பொண்ணு பார்த்து கட்டி வச்ச. இப்போ உன் பையனுக்கு அந்த சுப்பிரமணிய மச்சனை போய் பொண்ணு பார்க்க சொல்லியிருக்கிற. அந்த பையன்கிட்ட பேசினா அப்படி. நான் சித்த பேரத்துக்கு வந்தப்போ என்கிட்ட எல்லாம் பேசினா அப்படி. அந்த பையன்கிட்டும் சொல்லியிருக்கிற. சுப்பிரமணிய தான் சொல்லி கொடுத்து போட்டுருக்காண்டா வெங்காய கருப்புனே. எனக்கு தெரிஞ்சிருக்கிற தில்லும் ஒரு தைரியமும் சுப்பிரமணிய கூட தெரியாது. சரியா? நல்ல டேலண்டாக 4 மக்களை பழகி வச்சிருக்கா அப்படி. நீங்கள் எப்படி இருக்கீங்க? 4 மக்கள் பழகி வச்சிருக்கீங்களா? உன்னுடைய உன்னோட இதில் வந்து நீ பார்த்துட்டு வந்துருக்குற. திருநெல் மூலம் எப்படி போனால் ஜெயிச்சிடலாம். என்ன சொன்ன? காகிதம் எழுதி வச்சிருக்குது, மஞ்சள் காகிதம், வெள்ளை காகிதம், மஞ்சள் காகிதம் கலர் போட்டு அதை வந்து வாங்கிட்டு போச்சுன்னு சொன்னியா? புதூரில் வந்து நான் வாங்கிட்டு போயிடுறது. இடையக்கோட்டை புதூரில் வந்து வாங்கிட்டு போயிடுறது. வந்தேன்னு வச்சுக்க, அந்த 3 பேரை எவனா கையெழுத்து போட்டது கை பேரில் விட்டு வந்துடுவேன். குஞ்சாமணி சேர்ந்து கட் பண்ணி விட்டுருவேன். எனக்கு இருக்கிற டேலண்ட் தில்லி யாருக்கு இல்லைடா, நம்ம ஃபேமிலிக்கு சொல்கிறேன் நான். சரியா? பாயிண்டாக தான் பேசுவேன், நான் போய் பேச மாட்டேன். போய் பேசிட்டேன் நான் இவ்வளோ தூரம் ஆனஸ்ட்டாக பேச மாட்டேன். கோர்ட்டில் நான் எப்படி பேசினேன்? கோர்ட்டில் நான் பயந்துட்டு பேசுனேன்னா நான் சர்ச்சு கேட்டேன். நான் சார் எனக்கு உரிமை இருக்குது, கொஞ்சம் நான் சொல்கிறதுக்கு அனுமதி கொடுங்க தான் கேட்டேன். நான் எந்த டேட்டில் எழுதுன்னு கேட்டேன்ல உயில். ஏன் வைக்கன்னு சொல்லல, பதில் சொல்லல. உங்கள்கிட்ட சொல்லியிருப்பா வந்து ஓதிருப்பா காசுக்காக. நீ காசு தின்னு வாங்கி திட்டு போயிடுவாங்க. நல்ல செலவழிடா. என்னுடைய லாயர் நீ வேலைக்கு வாங்குறியா? எவ்வளோடா கொடுப்பேன் லாயருக்கு? நான் வேணா ஒரு நம்பர் தர்றேன், வேலைக்கு வாங்கிக்கோ. வச்சு நீ வேலைக்கு வச்சு வாங்கி ஒரு தோட்டத்தில் ஊட்டி வச்சுக்கோ. அது உன் தோட்டமா? செல்லப்பா கவுண்டர் தோட்டம்டா வெங்காய பையனை. ஒரு பையனை பெற்று வச்சுட்டு அடுத்தவங்களை நோண்டிட்டு அந்த பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கல, ஒரு வேலை வாங்கி தரக்கு வக்கில் உனக்கு நீ பேசிக்கிட்டு இருக்கிற. உன் பேரை மென்ஷன் பண்ணி சொன்னால் மட்டும்தான் நீ எதுலேயும் இதில் வந்து இழுத்துக்கணும். மென்ஷன் பண்ணல உன் பேர் மூடிக்கிட்டு போய்க்கோ. நீ என்ன பத்திரக்காளி பேச மாட்டாலும் நான் எதுக்கும் பயக்க மாட்டேன். நீ தாடி வளர்த்துனா வெங்காயத்தை வளர்த்து அதுலேயே வெங்காயம் நட்டு பொழைச்சா எனக்கு என்ன வேணாலும் பண்ணு. உன்னுடைய பப்பு கொடுக்காது, நேர்மையாக போய்க்கோ. அப்பா 2 சித்தப்பா அவங்களாம் பொய்யெல்லாம் பேசி வளரல. சரியா? சித்தப்பா இருக்க வரைக்கும் அங்கே போய்கிட்டு இருந்தேன். இப்பவும் போயிருப்பேன். எனக்கு டைம் இல்லை. எனக்கு பூனைக்குட்டி அங்கே 3 பூனைக்குட்டி எனக்காக கத்திட்டு கிடக்குது. அதுக்காக நான் கிளம்பி போயிட்டேன். சரியா? இல்லைன்னா நான் போயிருந்துருப்பேன். எதுக்கும் சுப்பிரமணி வந்து இந்த விஷயத்தில் சுப்பிரமணி தான் கேஸ் போட சொன்னா அப்படி சுப்பிரமணி தான் எல்லாம் பண்ணான்னு மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, அதுக்கு ஒரு கேஸ் போட்டு விட்டுருவேன். இடைக்காட்டில் போட்டு ஒரு டைம் போட்டு வந்துட்டு போயிருக்கிறேன். நீ அடுத்த டைம் இந்த மாதிரி பண்ணிக்காத. என்ன? ஒரே ஒரு நல்லதாக கெட்ட நியாயமாக சொல்லிட்டு போகிறேன். தயவு செஞ்சு இப்படிலாம் திருநெல் மொழி யூஸ் பண்ணி உயிர் எழுதி வச்சுட்டாங்க, எழுதி வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோ, அப்புறம் வண்டி ஓடாது. புரிஞ்சுக்கோ. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இல்லை வண்டி நம்ம ஓட்டியில் குறுக்கொலியில் போய் பிடிச்சி ஜெயிச்சலான்னு மட்டும் சத்தியமாக போகாது. நூல் அந்து போயிடும். அந்த அரசியல் வந்து நூல் அந்து கிடக்குது இப்போவே. என்ன? நீ எடப்பாடி போனாலும் சரி, எங்கள் வெங்காயப்பட்டி போனாலும் சரி ஆகாது. கமெண்ட் எடுத்துக்கோ. வேலையை ஏதாவது பார்த்துக்கிட்டு இரு. கரெக்டாக நார்மலாக என்கிட்ட மட்டும் பேசிட்டு போயிருந்தீங்கன்னு வச்சுக்கோயேன். போனால் போயிட்டு விட்டு போட்டு போயிருப்பேன்டா. நான் அப்போ சொன்னேன் 1 ஏக்கர் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னேன். 1 ஏக்கர் இருந்துட்டு போதும், அந்த பையனுக்காக கல்யாணம் பண்ணுங்கன்ட்டு. என்னத்திடா வச்சுருக்குறீங்க? அந்த பையனுக்கு ஒரு வேலை வாங்கி அந்த தோட்டம்லாம் துஷ்பி போயிருக்கு. நான் ஒரு ஒரு பொம்பளையாக இருந்த பிள்ளை படிக்க வச்சு நான் வேலை வாங்கி வச்சுருக்கேன்டா. நீ அதுக்கும் குறுக்க வந்த. அவளுலாம் கூடாத கோயம்புத்தூரில் அவளுக்கு ஒன்று சேர்த்தாத, அவளுக்கு பண்ணாத. என்னாச்சு இப்போ? என் பிள்ளை என்ன படிச்சிருக்கிறா? MBA வரைக்கும் படிச்சிருக்கிறா. இப்போ என்ன வேலை பார்க்குறா? ப்ளக்ஸில் வேலை பார்க்குறா. எந்த ப்ளக்ஸு? இடைக்கோட்டைக்கு மேவரமாக ஓடுறது ஒரு 6. அதில் வந்து சுடிதார் போட்டு வந்தா, அது வெங்காயத்தை போட்டு வந்தா, நான் எப்பவும் சுடிதார். அது ஏன் இஷ்டம். என்னுடைய லைஃப்பில் வாழ்றது நானும் ஏன் இஷ்டம். என் புருஷன் நானும் போயிட்டுமா, அது வெங்காயம் உங்களுக்கு தேவையே கிடையாது. உங்கள்கிட்ட வந்து எதாவது நான் சொன்னேன்னா நீங்கள் தான் சொல்லி பார்த்தேன். வேறு சொந்தர் வந்து என்னது டெய்லர் கடை வச்சுக்கோ, அங்கே வந்து டெய்லர் கடை வச்சுக்கோ, நான் வச்சு கொடுக்கணும்னால வாய் மட்டும் தான் பேச முடியும். நடக்காது. நான் நடத்தி காட்டுவேன். யாருக்கு பிறந்திருக்கிறேன்? செல்லப்பன் பழனம்மி அம்மாள் வயிற்றுல அவங்களுடைய ரத்தம் இதில் ஊறி வந்து கருவில் பிறந்த நான் எப்படா இல்லாமல் பிறந்துருவேன்? ஏன் உன்னை உள்ள வெளியே நின்றுக்கிட்ட? அந்தளவுக்கு தப்பு இருக்குதுல்ல. அங்கே யார் வந்து உள்ளே பேசுறது? நான் பயந்துடா பேசுகிறப்ப. எதுக்கு பயந்து பேசுனாங்க? புரிஞ்சுக்கோ. அடுத்த ட்ரிப் இன்னொரு வீடியோ வரும், அதையும் பார்த்துக்கோ. நன்றி, வணக்கங்களே. சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு எங்களோட பிரச்சனை கண்டினியூ வந்துகிட்டு இருக்கு போடுவேன். நன்றி, வணக்கம், பாய். கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்.